டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அமெரிக்காவ அழிக்க கடுமையாக உழைத்த கம்யூனிஸ்ட்டுகளுக்கு நன்றி. இனிமேல் எப்பயும் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அதை இந்த இடதுசாரி கொள்கைன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் வந்து தொழிலாளர்களுக்கு நலன் செய்கிறோம், தொழிலாளர்களுக்கு உதவுறோம்னு சொல்லிட்டு நாட்டை வந்து நாசமாக்கிடுவாங்க. உண்மை தொழிலாளர்களுக்கு நல்லது நல்லது செய்வார்கள்லாம் அதுவும் செய்ய மாட்டாருங்க. அவர் வந்து சந்தா வாங்குவாங்க, ஆட்டை போடுவாருங்க காசை. இதே கம்யூனிஸ்ட் வரல. கம்யூனிஸ்ட் இருந்த நாடு எந்த நாடுமே உருப்படலை. ஆனால் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு க க கம்யூனிச கொள்கையை வந்து கடைபிடிக்காமல் இருக்க நாடு சீனாவும் ரஷ்யாவும். கேட்டால் கம்யூனிச கொள்கை பையன், ஆனால் கடைபிடிக்க மாட்டாருங்க. ஆனால் அங்கேயுமே வந்து ரொம்ப வந்து வறுமை கீழான பகுதியெலாம் சீனாவில் ஏகப்பட்ட பகுதி இருக்குது. அது மாதிரி ரஷ்யாவில் வந்து இப்போ வந்து உடஞ்சி போச்சு. பெரிய இரும்புத்துறை நாடாக இருந்தது ரஷ்யா வந்து இப்போ எந்த அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரஷ்யா பின்னோக்கி சென்றதுக்கு காரணமும் இந்த கம்யூனிசம் தான். அதே மாதிரி தான் வந்து இங்கே இந்த கட்சின்னு சொல்லிட்டு அங்கே கமலா ஹாரிஸ், ஜோ பைடன் இவங்க வந்து அமெரிக்காவையும் இது பண்ணிட்டாங்க. அமெரிக்கா வந்து நான் தான் பெட்டான்னு அப்படின்னு சொல்லி வலம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து இந்த ஜோ பைடன் கட்சி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்களும் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வந்து இது பண்ணி அதாவது தேவையில்லாத சித்தாந்தம், அந்த ஒரு நாட்டுக்கு தேவையில்லாத சித்தாந்தம், ஒரு நாடு வந்து அதோட இயற்கையாக வந்து அந்த அடிப்படை வந்து அந்த நாட்டுக்குரிய குணம் இருக்கும், வழிபாட்டு முறை இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும், எல்லாத்தையும் அழிக்கிறதே கம்யூனிஸ்டோட கொள்கை. அமெரிக்காவில் வந்து அப்படி அந்த நாட்டுக்குன்னு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அந்த காலனித்துவத்தில் வந்து செவ்வியந்தியர்களை அழிச்சிட்டாங்க அந்த ஒரு நாட்டுக்காரங்கள. அடுத்து மற்ற நாட்டுக்காரங்க தான் அங்கே குடியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தங்களும் வேறுபட்ட கலாச்சாரம், நம்பிக்கை அதெல்லாம் இருக்குங்க. ஆனால் வந்து இந்த கம்யூனிஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஒன்றா அவங்க மேலே திணிச்சு இது பண்ணாங்க. அது எடுபடாமல் போச்சு. எல்லோரும் வந்து நாங்கள் வந்து எங்கள் பாரம்பரியம், எங்கள் வழிபாட்டு முறை, எங்கள் உணவு பழக்க முறை, எங்களோட பொருளாதார முறை அதன்படி நாங்கள் இருந்துக்கிறோம். அவங்க இது வேண்டாம்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க, தோத்துட்டாங்க. இப்போ வந்து அமெரிக்காவில் மட்டுமா தோத்தாங்க? எல்லா நாட்டிலையுமே தோத்துட்டாருங்க. அது கம்யூனிஸ்ட் இருந்த நாடு எந்த நாடுமே இப்போ வந்து இல்லை. சீனா, ரஷ்யா வந்திருக்கு. வடகொரியா இருக்குது. வடகொரியா பார்த்தீங்கன்னா வந்து வடகொரியாவில் வந்து மக்களுக்கு எந்தவித சுதந்திரமும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ இங்கே சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் பேசுவாருங்க, ஜனநாயக படுகொலை வந்து இது பண்ணுறாங்க, கருத்துரிமையை நசுக்குறாங்க, கழுத்தை பொறுத்து நெரிக்கிறாங்க, இப்படிலாம் வந்து கம்யூனிஸ்ட்டுக்காரன் பேசுவாங்க. ஆனால் வடகொரியாவை பற்றி பேசவே மாட்டாங்க. வடகொரியாலாம் சும்மா ஒரு பச்சை வாழைப்பழம் இருக்குல்ல, 5 ரூபா 10 ரூபா வரும். அந்த வாழைப்பழம் பொதுமக்கள் சாப்பிட அனுமதி இல்லை. ஏன்னா அது உயர் ரக இதான். அந்த பழங்கள் வந்து இவருக்கு கிம்ஜாமுக்கு வந்து அவருக்கு வந்து கிடைக்காம போயிடும். பழங்கள் சாப்பிட்றது அரச குடும்பத்தினரும் அந்த கம்யூனிஸ்ட குடும்பத்தினரும் உங்கள் இராணுவ தளபதிக்கு மேலே இதாக இருக்குங்க. அவங்க தான் இங்கே சாப்பிடணுமா வாழைப்பழம் அந்தளவுக்கு இருக்குது. வெளியே வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஒரு ஃபேஸ்புக் பயன்படுத்த முடியாது. அடக்குமுறை இதெல்லாம் இருக்குது வந்து அங்கே வடகொரியா. அவருக்கு தான் இங்கே வந்து கருத்துரிமையை பற்றி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையுமே வந்து உலகே அழிஞ்சு போச்சு. அமெரிக்காவில் வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பே காரை துப்புறாப்புல. அது மாதிரி தான் இங்கிலாந்து. எல்லா நாட்டிலுமே வந்து கம்யூனிஸ்டத்தை தொடச்சி எறிஞ்சிட்டாருங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்க மாதிரியும் உழைப்பாளிகளுக்கு உதவுற மாதிரி வழக்கம் போல் படம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காருங்க. சௌரவிளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. எப்போ பார்த்தாலும் மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மாநாடு எப்போத்தையும் முடியும் தெரியல. 27வது மாநாட்டிலேருந்து 30வது மாநாடு கூட வர மாட்டாங்க. தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இவர் ஒரு திமுக வேறு ஏகப்பட்ட பணம் கொடுக்குதா, எலெக்ஷனுக்கு 25 கோடி 50 கோடின்னு 100 கோடின்னு கொடுக்குறாங்க போல். படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. வெற்றிமாறன் வந்து நல்ல டேரக்டர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து அவர் கதையம்சம்லாம் படம் எடுப்பார், இது பண்ணுவார். இப்போ நான் கம்யூனிஸ்ட் கூடியாக காட்டி வச்சுருக்காரு படம் ஃபுல்லாக. இப்போ ட்ரெய்லர் பார்க்குற விடுதலை 2 வந்திருக்கு. அதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஷூட்டிங் வந்து எதாவது ஊரில் எடுத்தாங்களா, இல்லை காட்டில் மலையில் இப்படி எடுத்தாங்கன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளேயே எடுத்துட்டாருங்க. எல்லாம் சிவப்பு கொடி தான். இப்படி கம்யூனிஸ்ட் கொடியாக இருக்க ஊர் எந்த ஊர் இருக்குன்னே நமக்கும் தெரியலை. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஊர் இருக்கா? கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு அப்படி ஊருக்காரன் தெரியல. எல்லா பக்கமும் கம்யூனிஸ்ட் கொடியாக இருக்க மாதிரி ஒரு ஊரில் வந்து படம் எடுத்து வச்சுருக்காரு. சரி, அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து எதாவது திட்டி விட்ருவாங்களோ, கம்யூனிஸ்ட்காரனை பற்றியே எடுக்கிறியா வந்து என்ன அப்படின்ட்டு. யார் ரெட் ஜெயின் மூவிஸில் அதுவும் கம்யூனிஸ்ட்காரன் படம் இருப்பியா அப்படின்னு எதுவும் திட்டிடுவாங்களோ நம்ம பயந்துட்டு இளவரசர் சொல்கிறாப்புல அந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் வச்சுல என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்காந்துருக்க. என்னை மாதிரி படிக்காதவன் தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தினால தான் ட்ரெயின் வர்றது ஏற்றி நசுக்கி போட்டுரும். அந்த உயிர் பயம் இல்லாமல் தலை வச்சு படுத்தினால தான் நீலாம் படிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாகவே இருக்கும் போல் வந்து நம்மலாம் படிச்சிருக்காருன்னா அவர் தண்டவாளத்தை தலை வச்சதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் பற்றி மட்டும் எடுக்கிறியே, திமுக பற்றி சொல்ல மாட்டே அப்படின்னு உதயநிதி அண்ணன் கோவப்பட்டுருவார்னு பயந்துட்டு இந்த ஒரு சீனை வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிஸ்ட்டை வந்து இந்த படத்துலதே இருக்காங்க. அந்த படம் செய்தி வாசிக்கிற ஆள் கம்யூனிஸ்ட்டு, படம் இருக்க டேரக்டர் கம்யூனிஸ்ட்டு, பாடகர் கம்யூனிஸ்ட்டு, பாடகர் கம்யூனிஸ்ட் இருக்க மாட்டாரு, இந்த பாடலாசிரியர் கம்யூனிஸ்ட்டு, டைரக்டரு, கதாசிரியர்,
இவங்கள மட்டும் வச்சுக்கிறாங்க, எழுத்தாளர்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க, அறிவுஜீவிகள். இவருக்கு மட்டும்தான் கம்யூனிஸ்ட் இப்போ இருக்காருங்க. மற்றபடி யாரும் கிடையாது. எல்லாம் வந்து இப்போ மொதல் இருந்தாருன்னா கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து யாரும் கிடையாது. 1925ல் வந்து இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குனாங்க. இன்னும் இப்போ எங்கே இருக்குது? கேரளாவில் மட்டும் இருக்குது. கேரளாவிலுமே எங்கே இருக்குது? இப்போ வந்து வயநாட்டிலலாம் போய் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்க வேண்டியானே. அங்கே காங்கிரஸ் வந்து பிரியங்கா காந்தி ஜெயிக்குது, ராகுல் காந்தி எங்கேயோ இருந்து ஜெயிக்கிறப்ப அந்த ஊருக்காரங்க ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? அங்கே பூரா முஸ்லீம் அதிகமாயிட்டாங்க. எல்லாமும் இன்னும் கேரளாவில் ஃபுல்லாகவே முஸ்லீம் அதிகமாயிருவாங்க. அங்கேயும் வந்து கம்யூனிஸ்ட் தொடத்தெரியப்படும். ஏற்கனவே திரிபுராவில், மேற்கு வங்கத்தில், அசாமில் இந்த பக்கம்லாம் கம்யூனிஸ்ட் எப்படி தொடர்த்து எரியப்பட்டதோ அது மாதிரி வந்து கூடிய விரைவில் வந்து இங்கேயும் தொடர்ச்சி எறியப்படும். கேரளாவிலையும் நடக்கும். இந்தியாவிலேயே கட்சி வந்து எங்கேயும் இல்லாத, இந்தியாவிலே கட்சி கிடையாது அப்படிங்கிற சூழலும் ஒரு நாள் உருவாகும். திமுக தயவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்காங்க. வந்து எப்படி அமெரிக்காவை நாசப்படுத்த நினச்ச கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து வந்து மக்களுக்கு நன்றின்னு எப்படி வந்து டொனால்டு ட்ரம்ப் பேசுகிறாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஏதாவது ஒரு தலைவர் வந்து பேசுவார், கம்யூனிஸ்ட் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லி பேசுறதையும் போகிற அந்த நாள் வரதையும் போது தமிழை போற்றி.